நான் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணிருக்க முடியாது. பரவாயில்ல, திருநங்கையா இருக்கிறதுக்கெல்லாம் அசிங்கப்படம் தேவையில்ல. நீ திருநங்கன்னா அப்ப இது ஒன்றும் அர்த்தம் இல்ல நீ சந்தோஷமான மரியாதையோட வாழ்க்கைய வாழக்கூடாதுன்னு. சௌமியா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். ஆமா, இது மட்டும் இல்ல, எனக்கு அம்மாங்கிற உணர்வை கொடுக்கறதுக்காக அவர் அவங்க குடும்பத்துக்கிட்ட போராடி எனக்காக ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு வந்தாரு. அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து எனக்காக ஒரு புது உலகத்தை அமைச்சு கொடுத்தாரு. அது எல்லாமே எனக்காக தான். ஏன்னா நான் அங்க பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக. அவர் எப்பவுமே என் கூட இருந்து எனக்கு துணையா இருப்பாரு. உலகத்துல இந்த மாதிரி காதல் இன்னைக்கும் இருக்குன்னா அது என்னால நம்பவே முடியல. உன்னோட அருண் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அப்புறம் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பிந்து தான். ஆனா உங்களோட ஸ்டோரியை கேட்டு நான் இன்ஸ்பயர்ட் ஆயிட்டேன். உங்க கதையை வச்சு நான் ஒரு நாவல் எழுதலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஐம் ஷுர் உங்களுக்கு எது நடந்தாலும் நல்லதாக தான் நடக்கும். உங்க புருஷன் அருணுக்கும் உங்களோட இந்த புது பயணத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க. ஆக்சுவலா உங்க ரெண்டு பேரையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவர் அபிமன்யு, இவர் ஒரு ஃபிலிம் ஆக்டர். வணக்கம். அப்புறம் இவங்க என்னோட அன்பான பிந்து, அலைஸ் பார்னிதி சோப்ரா. எங்களோட படம் வரப்போகுது, அன்புள்ள பிந்து, மே 12. நீங்க உங்க ஹீரோ அருணோட கண்டிப்பா அந்த ஃபிலிமை போய் பாருங்க. உண்மையிலேயே உங்களோட பிந்து ரொம்ப அழகா இருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கும் கூட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. கால் தாங்கி தாங்கி நடந்தா சௌமியா கண்டுபிடிச்சிருவா. அருண், காதலுக்காக எவ்வளவு தாங்கிக்கிட்ட, இப்ப இந்த வலியையும் தாங்கிக்கோ. நேரம் இல்ல. நீங்க வந்துட்டீங்களா? நீங்க எவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க. நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன்னு தெரியுமா? என்னென்ன மொல்ல யோசனை வந்துருச்சு. நீங்க உள்ள வாங்க, உங்களுக்கு பசிக்கும். என்னாச்சுங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை முன்னாடியே வீட்டை விட்டு வந்திருந்தோம்னா அப்ப பொண்டாட்டி உரிமை கொண்டாடுறது, அவ திட்டுற அந்த சுகம், இதெல்லாம் முன்னாடியே கிடைச்சிருந்திருக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா, எப்ப அர்ஜுன் தாஸ் வீட்டுக்கு லேட்டா வந்தாலும் பிரீத்தி இப்படிதான் அவர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன் இப்ப லேட்டா வந்தீங்க, எதுக்காக இதை பண்ணீங்க, ஏன் அதை பண்ணீங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, அர்ஜுன் தாஸ்க்கு பிரீத்தி மேல பயங்கரமா கோபம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு அது அப்படி இல்லைன்னு நான் உணர்ந்துட்டேன். மனைவி திட்டுறது எல்லாமே அக்கறைக்காகன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உள்ள வாங்க, பேசுறது எப்படின்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். இல்ல, பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தவும் தெரியும். இந்தா, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. இவ்ளோ பொருளா? அவ்ளோ பணம் எங்க இருந்துங்க வந்துச்சு? சௌமியா, இந்த அருண் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை பெருசா தான் செய்வான். சண்டையா இருந்தாலும் சரி, இல்ல எதுவா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி. சரி, நீ டென்ஷன் ஆகாத. நான் யாருக்கிட்டையும் சண்டையும் போடல, வெளியே யாருக்கிட்டையும் நான் கோபமாவும் நடந்துக்கல. இது நான் உழைச்சு சம்பாதிச்சது, என் முதல் சம்பாத்தியத்துல வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை பண்ணீங்க. அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும். சரி, உங்களுக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கு சொல்லுங்க. என்ன வேலைங்க? கேக்குறல, சொல்லுங்க. இது ரொம்ப ரிஸ்கான வேலைப்பா. இதுல உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.